Hello friends, welcome to Belsha Enterprises. நான் உங்க Belsha. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஆரி எம்ப்ராய்டரிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கற வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணல அப்படினா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்க அப்படினா எம்ப்ராய்டரி ஹூப். இந்த எம்ப்ராய்டரி ஹூப்ல பாத்தீங்க அப்படினா அவுட்டர் ரிங் அதுக்கு அப்புறம் இன்னர் ரிங்னு ரெண்டு இருக்கும். இந்த ஹூப் வந்து நிறைய சைஸஸ் அவேலபிள் இருக்கு. உங்களுக்கு 10 inch இருக்கு, 18 inch இருக்கு. இப்போ 18 inch வாங்குனீங்க அப்படினா உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரிக்கு யூஸ் ஆகும், ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் ஆகும். இது என்னோட ஃபேப்ரிக் பெயிண்டிங் நீங்க என்ன எம்ப்ராய்டரி பண்ணாலுமே அதுக்கு யூஸ் ஆகும். இப்போ என் கையில இருக்கிறது பாத்தீங்க அப்படினா இது 10 inch ஹூப். இதுல வந்து உங்களுக்கு 5 inch ஹூப்பும் அவேலபிள் இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எந்த சைஸ்னாலும் வாங்கிக்கலாம். பட் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்றது வந்து 18 inch ஹூப் ஒண்ணே வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படினா அது உங்களுக்கு நீங்க ஆரி எம்ப்ராய்டரி பண்ணாலும் சரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணாலும் சரி, எது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து போடுறீங்க, இப்போ ஒர்க் எதுவும் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு வலி இல்லாம இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் தேவைப்படுற மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து காட்டன் கிளாத் ஆர் லினன் கிளாத் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி இழுத்தா அந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிட்டு போகிற கிளாத் எடுக்காதீங்க. இப்போ நான் எடுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் கிளாத். இது இப்போ வந்து தமிழ்நாடு ரேஷன் ஷாப்லலாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கிளாத் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இதில் வந்து போட்டிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும், இதில் வந்து விப்டு ஸ்டிச் ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காட்டன் கிளாத் இல்லைனா எந்த கிளாத்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இது வந்து ஊவன் வந்து நல்லா டைட்டாக ஊவனாக இருக்கணும், அதுக்கு தான். நெக்ஸ்ட் வேண்டிய மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி நீடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரவுண்ட் பாக்ஸில் வந்து நீடில் கிடைக்கும். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25 rupees தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எல்லா விதமான நீடில்ஸும் வந்துடும். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஐ எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீடிலோட நம்ம நூல் கோப்பம் பார்த்தீங்களா, அதை தான் நீடில் ஐன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். ஆனால் நீடில் உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா 25 rupeesக்கு இத்தனை நீடில்ஸ் வருது. இல்லை நான் ப்ரொஃபஷனலாக வந்து ரொம்ப பண்ண போகிறேன், நீட்டாக பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒவ்வொரு எம்ப்ராய்டரி நீடில்ஸும் நம்பர் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை பிகினர் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒன்று மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்த எம்ப்ராய்டரி ஹூப் இருக்குல்ல, அந்த எம்ப்ராய்டரி ஹூப்பை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஏன்னா நம்ம எம்ப்ராய்டரி ஹூப்பில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ண முடியும். அந்த ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கடுத்து நமக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட், எம்ப்ராய்டரி த்ரெட். இதுதான் இந்த எம்ப்ராய்டரி த்ரெட். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் கலர்லையும் கிடைக்கும், இல்லைனா இந்த மாதிரி சிங்கிள் கலர்லையும் கிடைக்கும். சிங்கிள் கலர்லனா இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்னே போட்டு கிடைக்கும். இப்போ டபுள் கலர் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை வச்சு கூட பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து க்ரீனில் வந்து ஷேடட் கலர்ஸ், இது வந்து ப்ளூவில் ஷேடட் கலர்ஸ். இது வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேசிங் பேப்பர்ஸ். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு டிசைன் போடுறீங்க அப்படின்னா அந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பர்ஸ் யூஸ் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டிசைன். இந்த டிசைனுக்கான பேட்டர்ன் தான் இது. நான் இது வந்து நெட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த டிசைனை வந்து அப்படியே ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டிசைன் போட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரேசிங் பேப்பரும் இந்த பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சிசர்ஸ். இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது சிசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நீங்கள் ஷாப்பில் போய் கேட்டிங்க அப்படின்னா த்ரெட் கட்டர்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு பக்கத்துலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா லைட். இப்போ லைட் வந்து நீங்கள் வந்து நேச்சுரல் லைட்டில் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நல்ல லைட் டியூப் லைட் எல்லாமே போட்டு நல்ல வெளிச்சமான உள்ள ஏரியாவில் உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப கூர்மையாக பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு கண்ணு வலிக்கும், இல்லைனா நம்ம கண்ணில் வந்து பவர் வர்ற கூட வாய்ப்புண்டு. ஸோ நீங்கள் லைட் வந்து மேக்ஸிமம் நேச்சுரல் லைட் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா ரூம்லேயே லைட் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.